மஞ்சளாய் baby வேண்டுமோ என்னுள்ளடி விழுந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருக்கீங்க. பிரபுவில் பார்த்தோம் சூப்பராக ஒரு லவ் சாங்காக எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி இந்த இப்படி ரொம்ப ஷார்ட் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். முடிஞ்சாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம் தான் இந்த டீட்டெயில் வந்து ரொம்ப நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணி முடியும். முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணி பார்த்தா அலைன் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கூட ஆப் லிங்க் ஃபஸ்ட் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்தா இல்லை பர்சன்ட் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மாப்ஸ் வந்துச்சு. நான் வந்து மேக் பண்ணி லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து லிங்க் வந்து கிளிக் பண்ணி புக் மாப்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்லோவாக சொல்கிறேன் எப்படி வந்து ரீட் பண்ணுறது சொல்லிட்டு சிம்பிளாக. ஃபஸ்ட்டு கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும் இருங்க. ஆடியோவில் மேலே பார்த்தா ஒரு சர்க்கிள் இமேஜாக இருக்கும். மேலே பார்த்தா ஒரு குரூப் லேயர். நெக்ஸ்ட் ஒரு 2 குரூப் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்லேருந்து பார்த்தா நான் வந்து வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஃபுல்லாகவே எப்படி நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கிறது மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது. இங்கே சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு குரூப் லேயர் இருக்கும். அந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்னு கீழே ஒரு ஆப்ஷன் போகும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ளே பார்த்தா இமேஜ் இருக்கும். நீங்கள் வந்து ப்ளஸ் அண்ட் செலக்ட் மீடியா பண்ணுங்கள். நீங்கள் எந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம் அந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் பார்த்தா கீழே பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கும். ஒரு ரேஜனில் இருக்கும். ஃபாலோ வீடியோ ஸ்டெப்னு சொல்லியிருப்பேன். அந்த லேருக்கு இந்த ஏஆர் வந்து கிளிக் பண்ணி இந்த ஏஆர் கிளிக் பண்ணால் ஒரு புக் மார்க் வச்சுங்க. கரெக்டாக 1.6 வரையும். இப்போ அந்த இமேஜ் வந்து எக்ஸ்ட்ராக அந்த இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுங்க. இதுமாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து செட் ஆகுனே இப்போ இமேஜ் வந்து கிளிக் பண்ணி இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த தேர்டாக இருக்க ஸ்கேல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வந்து வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு இமேஜ் வந்து பேக் போகும். முடிஞ்சாலும் நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக இருக்குது இதெல்லாம் செட் பண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தா வந்து ரீப்ளேஸ் ஆகும். இதே மாதிரி இங்கே இருக்கிற குரூப்பில் எல்லாம் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இமேஜ் இங்கேயும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இதே மாதிரி தான் குரூப் கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்ட்டு உள்ளே போய் இருக்கிற இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து பேக்கில் வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட்டு டைம் லைன் பார்த்தீங்கன்னா 3:29 பார்த்தா நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அந்த இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணி நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு மேலே ஒரு சர்க்கிளுக்கு அந்த சர்க்கிளுக்கு நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ண சொல்லலாம். ஃபஸ்ட் மீடியா வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணுற இமேஜ் வந்து இங்கே 3 ராசன் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து எந்த சர்க்கிள் மேலே செட் பண்ணணும் அந்த சர்க்கிள் மேலே வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இந்த புக் மார்க் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன் பாருங்கள். 7:21 வரையும் அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக இங்கே கீழே பார்த்தா இங்கே ஒரு லேயர் இருக்கும். வேறு அந்த லேயர் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. கரெக்டாக பார்த்தா ஆட் இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த மேலே இருக்கிற லேயரையும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் வந்து சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா குரூப் ஆப்ஷனும் ஒரு செகண்டாக குரூப் ஆப்ஷனும் கிளிக் பண்ணி அது வந்து குரூப்பில் போட்டுங்க. போட்டோம் பார்த்தா இமேஜ் பார்த்தா இமேஜ் வந்து செட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து அந்த குரூப் இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிங்க. நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் வந்து ஃபேஸ் கிளியராக தர அளவுக்கு செட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் திரும்பியும் நார்மலாக நம்ம நெக்ஸ்ட் சர்க்கிளுக்கு இமேஜ் ஆட் பண்ணலாம். ப்ளஸ் சர்க்கிளுக்கு இமேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வேறு இமேஜ் வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க. நான் வந்து வேறு இமேஜ் ஆட் பண்ணுற பாருங்கள். அதே ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து இந்த டைமில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இமேஜ் ஆட் இமேஜ் கீழே வந்து கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் அந்த மேலே இருக்கிற சர்க்கிள் இமேஜும் நீங்கள் ஆட் பண்ண இமேஜும் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா குரூப் ஆப்ஷனில் செகண்டாக குரூப் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி குரூப்பில் வந்து போட்டுங்க. போட்டாங்க பார்த்தா இமேஜ் உங்களுக்கு வந்து இப்படி தான் செட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்ட்டு அந்த இமேஜ் நல்லா வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக தெரியற அளவுக்கு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செட் பண்ணிங்க. அதாவது ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் மேலே ஒரு சர்க்கிள் இந்த இமேஜ் ஆட் பண்ணலாம். இந்த இமேஜை நெக்ஸ்ட் இங்கே பேக்கில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கும் இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அங்கே சர்க்கிள் எந்த இமேஜ் ஆட் பண்ணி அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரையும் அந்த டைம் லைன் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. 7:21 எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. எடுத்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது. அந்த இமேஜுக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணி தான் கீழே பாருங்கள். கரெக்டாக இப்போ வந்து மேலே இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் லேயரையும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு சேம் வந்து குரூப் செகண்டாக குரூப் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி குரூப் வந்து போட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். குரூப்பில் போட்ட லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து எடிட் குரூப் ஆப்ஷன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணலாம். உள்ளே பார்த்தா நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் இருக்கும். இப்போ அந்த இமேஜ் மூவ் அட்ரஸ் போய்ட்டு மேலே வந்து அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு நல்லா நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ஃபேஸ் வந்து நல்லா தெரிய அளவுக்கு ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்து பாருங்கள். பேக் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தா இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து அப்பில் வந்து இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதே இந்த சர்க்கிளில் ஆட் பண்ணிடுற இமேஜஸ் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்க்கிளில் எந்த இமேஜ் ஆட் பண்ணி அந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து இது மாதிரி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. எடுத்து வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிட்டு கூட அப்படியே இப்போ அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. நெக்ஸ்ட் அந்த டைம் லைன் முடிஞ்ச வரையும் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து ராங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி நியூ இமேஜும் செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப்பில் செகண்டாக குரூப் ஆப்ஷன் வந்து போட்டு குரூப்பில் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணால் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் இருக்க குரூப் இருக்குது, அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கேஷியன் பிளர்னு சர்ச் பண்ணுங்கள். நான் சர்ச் பண்ணி பாருங்கள். கேஷியன் பிளர்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் வரும், அது வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸ்டாண்டர்ட் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அதே எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட் லேயர் தான் ஃபஸ்ட் நான் சொல்கிற குரூப் லேயர் வந்து ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் மேலே குரூப் லேயர் தான். நெக்ஸ்ட் 3 எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு சேச்சுரேஷன் வந்து சர்ச் பண்ணுங்கள். பட்னா ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் வரும், கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு இந்த 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் வந்து -100 வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு குரூப்பில் இருக்குது, அந்த குரூப்பில் இருக்குது இந்த சேம் எஃபெக்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணால் வந்து ரெட் 2 லேயருக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரே ஒரு சின்னதாக ஒரு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். அந்த எஃபெக்ட் வந்து எப்படி நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். மேலே அந்த குரூப்பில் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்க்கிளுக்கான குரூப்பில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இருங்க இந்த கீ ஃப்ரேம் வந்து எடுத்துடலாம். இப்போ தான் உங்களுக்கு வந்து மாதிரி இருக்கும். இப்போ இந்த குரூப் ஃபஸ்ட்டு கீழே இருக்க சர்க்கிளுக்கான லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஏராக்கு பதில் கீழே பார்த்தா கீ ஃப்ரேம் ஆப்ஷன் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் இந்த பேக் வந்துட்டு இந்த புக் மார்க் வந்துட்டு இப்போ இந்த ஸ்வைப்பர் 2 மூவ் லேயர் இருக்கிற இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருந்தோம். கீழே டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஹைட் ஆகிற மாதிரி ஒரு பாதி ஹைட் ஆகிற ஸ்க்ரோல் பண்ணிட்டு லைட்டாக இங்கே வந்து மூவ் பண்ணி எடுத்து வந்துடுங்க. கரெக்டாக 4:16 மூவ் பண்ணிட்டு இந்த சேம் இந்த கர்வ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக அந்த கர்வ் வந்து ஃபுல்லாக வந்து இந்த சைடு வந்து கார்னர் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்தால் பார்த்தா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் வந்து கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு சேம் இதே மெத்தடில் இங்கே மேலே இருக்க சர்க்கிளில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. இங்கே ஒரு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க கீ ஃப்ரேமில் இது இங்கே வந்து நீங்கள் வந்து அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இமேஜ் வந்து அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதே ஸ்டெப் தான் லைட்டாக இந்த பாதி வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு 4:16 போய்ட்டு சேம் அந்த கர்வ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த கர்வ் வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க. மூவ் பண்ணி விட்டுனா இது மாதிரி உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து சூப்பரான ஒரு கர்வ் வந்து கிடைக்கும். அந்த எஃபெக்ட் வந்து பார்த்து வந்து இந்த இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி லிரிக் வந்து ஆட் பண்ணோம். அது லிரிக் வந்து இங்கே வந்து வேறு இடத்துல இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்காக தரேன், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து 7 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சேம் இந்த ஏருக்கு பார்த்து லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு காப்பி 7 லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இப்போ வந்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு 7:21 லேயர் போய்ட்டு சேம் அந்த ப்ளஸ் லேயர் காப்பியில் போய்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 7 லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 7 லேயரும் வந்து ஆட் ஆகும். ஆட் ஆகணும். இதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க்கில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நான் நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த மாதிரி ஆட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தா ஒரு சில கேஃப்லாம் இருக்கும். அந்த கேஃப் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுனா கரெக்டாக இந்த புக் மார்க் போயிடுங்க. இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த லாஸ்ட்டாக ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு லேயராக நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஆர்டராக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணிங்க. நான் வந்து மூவ் பண்ணுற மாதிரி ஒரு லேயர் கிளிக் பண்ணுங்கள். டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட்டாக ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லேயர் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்துங்க. லாஸ்ட் வரை நீங்கள் வந்து எல்லா லேயருமே கரெக்டாக அந்த புக் மார்க் வரையும் டைம் ஐக்கானுக்கு வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த இமேஜ் தான் உங்களுக்கு வந்து இங்கேயே ஆட் ஆகிருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து இப்போ மேலே குரூப் அண்ட் லேயர் இருக்குல்ல, நீங்கள் இந்த சர்க்கிளுக்கான குரூப் லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்ட்டு உள்ள இமேஜ் இருக்கும். நீங்கள் நார்மலாக ப்ளஸ் மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து அந்த சர்க்கிளுக்கு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து அந்த சர்க்கிள் எண்டு வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி சர்க்கிள் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் செட் பண்ண மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியும். நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் பார்த்தவங்க வந்து அந்த சர்க்கிள் இங்கே பாருங்கள் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா லேயருமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த புக் மார்க் வரையும் நீங்கள் வந்து கரெக்டாக டைம் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ண நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. இருங்க, நீங்கள் வந்து பேக் வந்தீங்கன்னா லிரிக் ப்ரெசன்ட் சொல்லிட்டு நான் ஒரு ப்ரெசன்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த 3 லேயர் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு சேம் புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்டில் வந்துட்டு சேம் அந்த லேயருக்கு பார்த்து ப்ரெசன்ட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணே வந்து உங்களுக்கு சிசியும் லிரிக்கும் உங்களுக்கு வந்து பக்கம் வந்து ஆட் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சுன்னா இந்த சைடில் வர செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷனுக்கான பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து சைடாக செக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அவங்க வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே நீங்கள் சேவ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.